இப்பதாங்கய்யா உள்ள என்ட்ராறேன் வீட்டுக்கு. ஓ, வேலை. ஆமா, வெளியூர் வெளியூர் போயிருந்தேன். ம். சரி, சரிங்கய்யா. புக்கும் வந்துருச்சுங்கய்யா, முந்தானேத்து ஆ வந்துச்சுங்கய்யா. ஆ பாருங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க. பல முறை சரிங்கய்யா. படிச்சாதான் குறைஞ்சபட்சம் ஒரு 100, ஆ, குறைஞ்சபட்சம் 1000 முறையாவது படிக்கணும். குறைஞ்சபட்சம் 1000 முறையாவது படிக்கணும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஏன்னா இது பரிணாம அறிவியல். இது பரிணாம அறிவியல். உங்களுடைய பழக்க வழக்கத்தையே கண்டிப்பாங்கய்யா. மாற்றக்கூடியது. நல்லதுங்கய்யா. அதனால இப்ப கண்டிப்பா நான் தேவைங்கய்யா. நம்மளுடைய பழக்க வழக்கத்தையே மாற்றக்கூடியது. இது நிச்சயமா, வரைக்கும் நிச்சயமாங்கய்யா. 100 வருஷமா தவறான வழியில போயாச்சு. சரிங்கய்யா. இப்ப திருமணம் செய்யறது கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. இப்ப மேலை நாட்டுல பாத்தீங்கன்னா யாருமே திருமணமே செய்யறது இல்லை. ம், மேலை நாட்டுல ம், பாத்தீங்கன்னா ம், ம். யாரும் திருமணம் செய்ய விரும்புறது இல்லை. ஏன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏனுமே எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. திருமணம் செய்வதற்கு பல ஆஹா, நாட்டு பெண்கள் விரும்புறது இல்லை, ஆஹா. ஆண்களும் விரும்புறது இல்லை. எல்லாம் தவறா போயாச்சு. காயடிக்கப்பட்டவங்களாட்ட, அதாவது உலகத்தை எதிர்க்கிற தன்மையோ, நான் பிறந்ததே தப்பு, அதாவது தனக்கு குழந்தையே வேண்டாம்னு சொன்னா பிறந்ததே தப்புன்னு அர்த்தம். ம், ம். நீங்களாம் சைனா, வளர்ந்த நாடுகள்ல முட்டாள்தனத்து போயாச்சு. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஆமாங்க. ஆமாங்கய்யா. ம். அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க? அரைகுறை அறிவு தான். இந்த புத்தகம் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தா தான் சாத்தியம். அல்லது நாம நிரூபிக்கணும் போய். லட்சக்கணக்கில் நிரூபிச்சாங்க. கண்டிப்பாங்கய்யா. நிச்சயமா. அதனால பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவர. பெருமவற்றில் யாம் அறிவதில்லை. திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் குடும்பத்தை பத்தி பேசுறாரு, மக்கள் பேரை ம், பத்தி பேசுறாரு, வாழ்க்கை துணைநடத்தை பத்தி. இதெல்லாம் மேலை நாட்டில் எதுவுமே கிடையாது. ம். ரொம்ப மோசம். அவங்க வெள்ளைக்காரன் பண்ண தப்பு உலகத்தையே நாசம் பண்ணிட்டு போயிட்டான். பிரிட்டிஷ்காரன் உண்மைதாங்கய்யா. தப்பு எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். சரி, இப்ப அந்த நீரிணவு முறை பத்தி பேசுவோம். 3ஆம் பாடத்துல, சரிங்க. 3ஆம் பாடம் ம். 44ஆம் பக்கத்துல நீர் உணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டமாறு சொல்ல விரும்புகிறேன். நீர் உணவு முறையை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். காலை சரிங்க. பெட் காபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடன் ம். சுத்தமான வடிகட்டி தண்ணீரை ஈன்ற வரை குடியுங்கள். சரிங்க. ஜீரோ ஃபில்டர் செராமிக் கேண்டல் ஃபில்டர், ஜீரோ ஃபில்டர் செராமிக் கேண்டல் ஃபில்டர் முதலியவைகளை உபயோகித்து நீங்கள் பாக்டீரியாவை நீக்கிக் கொள்ளலாம். கொதிக்க வைத்த நீர் ம். வேண்டாம். காலை 9 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள். பிறகு 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்கங்களை ஆரம்பியுங்கள். இந்த உணவு பழக்கம்னு எது வேண்டா இருக்கலாம். பெரும்பாலும் சைவ உணவு பழக்கம் இருக்கலாம். நல்லதுங்க. அது குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நாம் இந்த நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது ஏற்கனவே சுருங்கி இருக்கிற குடல் மீண்டும் சுருங்க ஆரம்பிக்கும். ஓகே. அப்ப மலச்சிக்கல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் என்ன பண்றோம், அந்த சளி குறைந்த உணவான ஸ்டார்ச் குறைந்த உணவான அந்த உணவை வைத்துக்கொண்டு நம்ம இந்த உணவு பாதை பெருங்குடலை சுத்தம் செய்வதற்காகத்தான் காய்கறி பயிற்சி பண்றோம். ஏன்னா நீங்கள் நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் கட்டாயம் வரும். நிச்சயமா. அப்ப நீங்க சாதாரண உணவு பழக்கத்தை நீங்க நீர் பயிற்சி செய்யறப்ப காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு தொடங்கி ஒரு 10 மணிக்கு நீங்க அந்த சிறுநீர் மஞ்சளா நாற்றத்தோடு வெளியே போகும். நாக்கு அப்படியே நாட்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10 மாதம் உணவு பழக்கம், சைவ உணவு பழக்கம் எதுவோ இருக்கலாம், சைவ உணவு பழக்கம் இருக்கலாம். அந்த சைவ உணவு பழக்கத்தை சொல்லிட்டே நீங்க போறீங்க.
ஒரு பக்கம் நிலைய நீங்க ஆடிட்டே இருக்கிறீங்களா தெரியுது. இல்லைங்க, அந்த லைட்டிங் வர மாட்டேங்குது. ஃபேஸ் அதை செக் பண்ணிட்டு இருக்கேன். அதான் இப்ப நான் எப்படி நிலைய உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரி நிலைய உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துருவோம் ஐயா. ஏன்னா இருக்கிற அறை வந்து வகுப்பு அறை மாதிரி அமைதியா இருந்தா தான் செய்ய முடியும். நீங்க அளவாஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏன்னா இது பதிவு ரெக்கார்ட் ஆகுது, எல்லாரும் பார்க்கக்கூடியது. நிச்சயமாங்க, நிச்சயமா நிச்சயமா. எல்லாத்துக்கும் இது தூண்டல். ஆனா இப்பதான் கட்டண விதிகள்லாம் போட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதை வந்து எதிர்காலத்துல கட்டண விதி கட்டணம் கட்டிட்டு தான் உள்ள வர்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். சும்மா யாரும் வர முடியாதுன்னு கடுமையா பேசியிருக்கேன் எல்லாத்தையும். நிச்சயமாங்க. இது வந்து இதை வந்து அரசாங்கம் நினைக்கிற மாதிரி இது வந்து இலவச மருத்துவ மையம் கிடையாது. நான் இலவச மருத்துவ மையம் நோய்களை தீர்க்காதது. இப்போ நோய்களை தீர்க்க முடியாது. இலவசமா கொடுத்தா என்ன, காசு கொடுத்தா என்ன? நீங்க காசு கொடுத்தாலும் நோய் தீர போறது இல்ல. இலவசமா வைத்தியம் பண்ணாலும் நீ அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவமனை மருத்துவம் இலவசம் தான், நோய் தீராது. தனியார் மருத்துவமனையில பணம் கட்டி செய்யறீங்க, நோய் தீருமா? என்ன ஞானசேகரன்? காசு கட்டி தனியார் மருத்துவ வைத்தியம் பார்த்தாலும் நோய் தீர்வது இல்லையா, பக்க விளைவு தான் ஏற்படுது. நம்ம நீர் மருத்துவம் இலவச வைத்தியம் அது தீருமா? தீராதுங்க ஐயா. இதான் விஷயங்க. அப்போ அதனால அரசாங்கம் வந்து சும்மா கொடுத்துட்டு போகுது, நோய் தீராது. நோய் தீரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. நம்ம நீர் மருத்துவமனையில் மட்டும் தான் ஐயா நோய் குணமாகுது. எதற்கும் பயன்படாத மருந்து அது சும்மா கொடுத்தேன்னா காசு கொடுத்தேன தண்டம். ஆனா இது அப்படி இல்லை. இது செலவு பண்ணித்தான் வர வேணும், அப்படி நினைக்க கூடாது யாருமே. அதனாலதான் வந்து 2-3 நாள் அந்த இன்னைக்கூட ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். வெளிநாட்டு மாணவர்களுக்கு $500, அது 1 மாச கட்டணம் தான். இந்திய மாணவர்களுக்கு $200, அது 1 மாச கட்டணம் தான். ஆராய்ச்சியாளருக்கு மட்டும்தான் $2000. வெளிநாட்டு ஆராய்ச்சியாளருக்கு $5000. அவங்க ஆராய்ச்சி பண்றதா இருந்தா தான் $5000. அவங்க 1 வருஷத்துக்கு என்னோட பயன் பண்ணணும். 1 வருஷத்துக்கு என்னோட பயன் பண்ணணும். $2000 கட்டுற மாதிரி இந்தியாக்காரன் அவனும் 1 வருஷத்துக்கு என்னோட பயன் பண்ணணும். எனக்கு நோய் மட்டும் தீரணும்னு சொல்றவங்களுக்கு வெறும் $200. தீரணும் அப்படின்னா 1 மாசம் சொல்லி கொடுத்துருவேன். இந்த 1 மாசத்துல அவங்க 60 விழுக்காடு முன்னேறிடும். அதுக்கப்புறம் அவங்க சும்மா செஞ்சுக்க வேண்டியது, வீட்டுல போய் செஞ்சுக்க வேண்டியதுதான். வீட்டு வாத்தியார் வேணா மறுபடியும் $200 கட்டிட்டு தான் வரணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு தொடர்ந்து அது வசதி இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா காசு இல்லாதவன் பொருள் இல்லாதவன் இந்த மருத்துவத்துக்கு வர முடியாது. ஏன்னா நீ 100 ஆண்டுக்கு நீங்க ஆரோக்கியத்தை பெற போறீங்க. உடம்பு சுத்தமாயிட்டா 100 வருஷத்துக்கு உங்களுக்கு மரணம் இல்லை. ஏன்னா உணவை சுருக்கி சுருக்கி பழகிறப்போ அந்த கொடிய நோய்கள் எல்லாம் விலகி போயிடும். உணவை சுருக்கும் பொழுது எல்லா நோய்களும் ஓடி போயிடும். அப்ப அது மரணத்தை எதிர்க்கிற தன்மை வந்து மேல் நாட்டுல கிடையாது. அந்த காலத்துல கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் ஹிப்போகிரட்டஸ் சொல்லுவாங்க. அவர் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். அவரே வந்து என்ன சொல்றாருன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறாரு. ஆனா அது வெள்ளைக்காரனால ஜீரணம் பண்ண முடியல. வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், தண்ணீரும் பலரசம் மட்டும் கொடுக்க வேண்டும். நோய் வந்துட்டா சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. அவனால ஜீரணிக்கவே முடியாது. நோய் வந்துட்டா சாப்பிடக்கூடாதுன்னா வெள்ளைக்காரனால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால ஹிப்போகிரட்டஸ் வந்து பேருக்கு தான் வச்சுக்கிறாங்களே தவிர ஹிப்போகிரட்டஸ் கொள்கை எதையும் அவங்க பின்பற்றுறது இல்லை, எதையுமே பின்பற்றதே இல்லை. ஆக நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் கூட போட்டிருக்கேன், ஹிப்போகிரட்டஸ் பத்தி போட்டிருக்கேன். பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. சரிங்க. இது அவரு என்னவோ சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது நாம வந்து இது சித்தர்கள் கொள்கை. சித்தர்களை பத்தி வெள்ளைக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழர்கள் யாருன்னே வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. அப்ப என்னத்தை பேசி என்ன பண்றது? இது நம்ம பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் வந்து இங்கதான். பரிணாம அறிவியல்ன்றது தமிழ்நாட்டுலதான், இந்தியாவிலதான். மற்ற எவனுக்கு பரிணாம அறிவியலே கிடையாது. அதனால இது யார்கிட்டையும் வெள்ளைக்காரன்ல விவாதம் பண்ணவே முடியாது. புத்தகத்தை எழுதி படிச்சுட்டு போடாங்க வேண்டியதுதான். அதனால விவாதம் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தத்துவத்தை கொடுத்து படிச்சுக்க வேண்டியதுதான். யாரோ தெரிஞ்சு அவன் திக்கி சீரடைகிறான் பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நான் 25 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அதுக்காக லட்சக்கணக்கான பேர் எங்கிட்ட கத்துக்கிட்ட மாதிரி இல்லை, எல்லாம் ஓடிடுவாங்க, எல்லாரும் நிக்க முடியாது. சாதாரண விஷயம் இல்லை. குறைஞ்சபட்சம் 12 வருஷமா சொன்னபடி கேட்கணும். 12 ஆண்டுகள் சொன்னபடி கேட்கணும்னா சொன்ன சாதாரண விஷயமான்னு கேட்கறேன். இன்னைக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு இன்னைக்கு. அதனாலதான் நான் அந்த கூகுள்ல புரிஞ்சுக்கிறதுக்கே நாளாகும். கூகுளே தினம் வந்தா தானே. இப்போ கூகுள்ல வகுப்பு நடத்துறேன், இதுக்கே தொடர்ந்து வரணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்கீங்க. மணி என்ன 8 ஆச்சு. 2 பேர் தானே இருக்கீங்க. ஒரு 10-15 பேர் வந்திருக்கணும் இல்ல? ஏன் வரல? இதுக்கே அவனால முடியல, இதுக்கே முடியல. அப்ப நேரடியா இதுக்கே வரல, அப்படி எப்படி? இந்த குறித்த நேரத்துக்கு வர்றதுக்கே முடியும், இதுக்கே வராது போடுது. இவங்க எங்க குருகுல கல்வி ஆரம்பிச்சு எங்க வர போறாங்க? இது செலவே இல்லாது. இதுக்கு நான் வந்து பயிற்சி மையம் வேற வச்சிருக்கிறேன். அங்க வந்து தங்கி 6 மாசம் தங்கிட்டு எவன் வர போறான்? 6 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போடுறான்னு எவன் ஒருத்தரும் வரமாட்டான். ஆகாது. அது காரணம் அது ஒண்ணும் இந்த கல்வி முறை தப்பா இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரியும் கல்வி முறை தப்பா இருக்குன்னு தெரியும். வெள்ளைக்காரன் கல்வி முறை ரொம்ப தப்பா இருக்கு. நம்ம நாட்டில் அப்ப செய்முறையும் சொல்லிக் கொடுக்கல. வெள்ளைக்காரன் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடத்துல செய்முறை கிடையாது. அதாவது பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லுவாங்க. பிரசிடென்சி காலேஜ். இந்த பிரசிடென்சி காலேஜ் வந்து இந்தியாவில் அவன் பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல, அதாவது இந்தியாங்கிற பேர் வராதுக்கு முன்னாடியே அவன் வந்து இந்தியா பூராவுமே பல முக்கியமான தலைநகரங்களை வந்து பெரிய பெரிய கல்கத்தா, அப்புறம் சென்னை, அப்புறம் பாம்பே, டெல்லி, கல்கத்தா, இந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாம் இந்த பிரசிடென்சி கல்லூரி வச்சாங்க. அங்கேயே செய்முறை கிடையாது. என்னது? வெள்ளைக்காரன் நடத்துகின்ற அந்த கல்லூரியிலே செய்முறை கிடையாது. செய்முறை சொல்லி கொடுத்தோம்னா இந்தியர்கள் விழித்துக் கொள்வார்கள், செய்முறை நிறுத்தினாங்க. பயங்கரமான அயோக்கியன் அவர். அப்படியே எங்க அப்பா. அதனாலதான் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. படித்தால் அறிவு வரக்கூடாதுங்கிறது அவருடைய திட்டமே. படித்தால் அறிவு வரக்கூடாது, அதுதான் அவருடைய கொள்கையே. படித்தால் அறிவு வரக்கூடாது. என்னது? படித்தால் அறிவு வரக்கூடாது, அவனுடைய கொள்கை. அவனுக்கு படித்தால் நீ அடிமையாகணும், அதான் விஷயமே. நீ படிச்சுட்டேன்னா எனக்கு அடிமையா இருக்கணும். அதனாலதான் தமிழர்கள் தனித்தன்மையானவர்கள். இங்க தமிழர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழர்கள் தான் பிறருக்கு சொல்லி கொடுத்தார்கள். இவன் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் வரட்டும், பார்த்தாச்சு எல்லாமே. அதனால இதுல அதே சந்தேகத்தை கேட்கலாம். நீங்க இந்த 3ஆம் பாடத்தை படிக்கலாம். அதாவது 3ஆம் பாடத்தை படிச்சு பாருங்க. கீழே 44ஆம் பக்கம் அப்படியே படிக்க முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 8:30க்கு முடிச்சுக்கலாம். அப்படியே படிங்க. நீருணு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விவரிக்கலாம். படிங்க. யார் படிக்கிறீங்க? நீங்க படிக்கிறீங்களா? 44ஆம் பக்கம். ஆமாம், ஆமாங்க. நீர் உணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விளக்குகிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் இயன்ற அளவு குடிக்கவும். 0B ஃபில்டர், செராமிக் கேண்டில் ஃபில்டர் முதலியவைகளை உபயோகித்து பாக்டீரியா நீக்கி கொள்ளவும். சரி, அடுத்தது. கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். சரி. காலை 9 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள். பிறகு 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்கங்களை ஆரம்பியுங்கள். நிறுத்துங்க. என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன புரியுது? தண்ணீர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 0B ஃபில்டர், செராமிக் கேண்டில் ஃபில்டர் வச்சு குடிக்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் போறத உணர்வீங்க போட்டிருக்காங்க. நாற்றத்தோட.
அந்த முதல் நாளே உணர்வீர்கள்னு போட்டிருக்காங்க. அது உண்மை. அப்புறம் பாத்தீங்கன்னா 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை ஆரம்பியுங்கள். உங்கள் உணவு பழக்கம் இட்லியா கூட இருக்கலாம், தோசையா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. என்னது எது கூட இருக்கலாம். உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் பசியோடு இருந்து ஆரம்பிக்க தேவையில்ல, நீரை மருந்தினை கொண்டு 10 மணிக்கு மேல உணவு சிறிது எடுத்துக்கலான்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். நீ உணவு பழக்கத்தை ஏன் நம்ம காய்கறி சொல்றோம்னா அது பின்னாட காரணங்கள் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் காய்கறி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க இந்த நீர்ப்பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது ஏற்கனவே என்னன்னா ஏற்கனவே உங்களுக்கு பார்த்து இந்த குடல் வந்து சாதாரண உணவில் இருக்கிறப்போ குடல் வந்து பெருங்குடல் சுருங்கி கிடக்கும். பெருங்குடல் மலம் ஏறாம சுருங்கி கிடக்கும். குடிக்கியா ஒரு பக்கம் குண்டாகவும் ஒரு பக்கம் ஒல்லியாகவும், ஒரு பக்கம் குண்டாகவும் ஒரு பக்கம் ஒல்லியாகவும் மலம் பூரா அடைச்சு கிடக்கும். மலம் பூரா அடைச்சு கிடக்கும். இப்ப நீங்க நீர்ப்பயிற்சி செய்கின்ற போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த குறைந்த உணவினால், எந்த உணவினால்? குறைந்த உணவினால் நீ காலையில் எழுந்திரிச்சா ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே ஒரு 10 மணி வரைக்கும் வர்றீங்க. 10 மணி வரைக்கும் நீரை மருந்து அருந்துறீங்க, சரியா? சிறுநீர் மஞ்சளா போகும். அந்த நேரத்துல நீங்க ஒரு சாதாரண உணவு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு இட்லியோ தோசையோ சட்னி வச்சு திங்கிறீங்க, சரி. அதற்கப்புறம் என்ன பண்ணணுங்க? அதுக்கப்புறம் என்ன படிங்க. சாப்பிடுறீங்க, அடுத்தது அசைவ உணவுப் பொருட்களை ஒதுக்கி விடுங்கள். பாலும் அசைவ உணவுதான். பால் மியூக்கஸ் ஃபோமிங் டயட் முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்டு பிரெட் குறிப்பிடுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேரு திரவ சளின்னு பேரு. பால் என்பது திரவச்சளி, திடச்சளி என்பது அரிசி சாதாரண உணவுல திரவச்சளி. அதாவது நீங்க நீர்ப்பயிற்சி பண்ணிட்டு நீங்க ஒரு இட்லி தின்னீங்கன்னு வச்சுங்க, கடுமையான சளி. நீங்க உணவு தின்றுக்கிறீங்களே தவிர சளி தான் போட்டிருக்கிறீங்க, இருந்தாலும் சாப்பிட்றீங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க காலையில இருந்து 10 மணி வரைக்கும் உணவு தள்ளி போட்டீங்க, இதுக்கே உடம்பு சுருங்க ஆரம்பிச்சிடும். நீங்க இட்லி தின்னுட்டீங்க, சரி, பாலையும் நிறுத்திட்டீங்க. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க? பால் என்பது ஒரு சளித்திரவம், அதை நிறுத்திடுறீங்க. ஆனா நீங்க சைவ உணவு உங்க உணவு பழக்கம் என்ன? பெரும்பாலும் எல்லாருமே இந்த உணவு பழக்கத்துக்கு வந்து 100 வருஷம் ஆச்சு. இந்த சாதாரண உணவு பழக்கம் வந்து சோறு திங்கிறது அல்லது இட்லி திங்கிறது. இந்த கருமாந்திரத்தை வந்து நானும் தின்னு இருக்கிறேன், நீங்களும் தின்னுக்கிறீங்க. இந்த கருமாந்திரத்தை, எந்த கருமாந்திரத்தை? சோறு, இட்லி. இந்த கருமாந்திரம் எல்லாம் எங்க அம்மா சுட்டு கொடுத்தது. எங்க அம்மாளுக்கு அறிவே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. எங்க அம்மாளுக்கும் எங்க அப்பனுக்கும் அறிவே இல்லைன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சது. என்னது? என்ன ஞானசேகர சிரிப்பு வருதா? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அறிவியல் நீங்க தாங்க ஐயா நிரூபிச்சுக்கிறீங்க. தேங்க்யூங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு அறிவே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. இந்த முட்டாளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தாத்தம் பாட்டம் பூட்டில் இருக்கிற அறிவை அந்த சோத்தை கூட நம்ம தலையில கட்டி நம்மள நிரந்தர சளி நோயாலேயே மாத்தி விட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மூக்குல ஓடிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சளி வந்துகிட்டே இருக்கும். காய்ச்சல் வரும், வெளிக்கு போக எந்த சளியும் வராது. காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், குசு விட்டா நாத்தம் அடிக்கும், பிணவாடி குசு விட்டா நாத்தம் அடிக்கும், காய்ச்சல் வரும். இந்த கேவலமா பன்னிக்குட்டி மாதிரியே நம்மளை வளர்த்திருக்காங்க. எப்படி வளர்த்திருக்காங்க? கண்டதை வாங்கி தர்றது. இது கண்டதை வாங்கி தர்றது. நாம தான் பன்னிக்குட்டியாச்சே. நாம ஒரு பன்னிக்குட்டி, கடையில போய் கண்டதை கை நீட்டுவோம், அதையும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. நம்மள பன்னிக்குட்டி மாதிரியே வளர்க்கிருக்காங்க. என்னது? ஒரு தடவை கூட ஒடுக்கமான உணவு பழக்கம் சொல்லி தரல. என்னது? சரியான உணவு சொல்லி கொடுக்கல. இந்த அப்பனாத்தான் இந்த முட்டாள் மாதிரி இருந்தா அப்ப நான் எப்படி இருப்பேன்? அதனாலதான் எங்க ஆசிரியர் வர்றாங்க. யாரு வர்றாங்க? ஆசிரியர். நல்ல அதான் மாதா பிதா அந்த குருங்கிறான். அந்த ஆசிரியர் வந்து நமக்கு தான் வாய்ப்பு. வெளிநாட்டுல மாதா கிடையாது, பிதா கிடையாது, குரு கிடையாது, கடவுள் ஒரு இடமும் வெளிநாட்டுல கிடையாது. அது வெளிநாடுன்னு சொல்ல முடியாத விட அது ஒரு காட்டு பிராண்டி நாடுன்னு சொல்லலாம். மேற்கத்திய காட்டு பிராண்டி நாடு. அது டோட்டலி மேற்கத்திய நாடு என்பது ஒரு காட்டு பிராண்டி நாடு. என்னதான் நீ ஆகாயத்துக்கு போனா என்ன? ஆகாயத்துல கோட்டை சொல்றாங்களா? ஆகாயத்துல கோட்டை கட்டப்ப, ஆகாயத்துல கோட்டை கட்டிதான் வீடு.
ஆகாயத்துல கோட்டை கட்ட போறேன்னு கேட்கறான். உண்மையாலுமே வெள்ளக்காரன் ஆகாயத்துல கோட்டை தான் கட்டியிருக்கான். கோட்டை கட்டி இருந்துட்டு வரான். ஆனா ஒருத்தனுக்கு ஆரோக்கியம் கிடையாது. எல்லா அறிவாளிகள் ஒன்று சேர்ந்து ஆகாயத்துல கோட்டை கட்டிட்டான். நாமளும் எதிர்காலத்துல உண்மைதாங்க. இந்தியாவும் ஆகாயத்துல கோட்டை கட்ட போறாங்க. அதே மாதிரி சைனாக்கார கோட்டை கட்டிட்டு இருக்கிறான். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு ஆரோக்கியம் கிடையாது. ஒருத்தருக்கு கூட ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பரிணாம அறிவியலை பரிணாம அறிவியல் அவனுக்கு தெரியல. அதாவது மனிதன் 6ஆம் நிலையிலிருந்து 7ஆம் நிலைக்கு மாறுகிறான். அவன் நடமாடும் ஆரம்பித்த மாற வல்லவன் அவனுக்கு தெரியாது. சரி, நான் சில வருடங்களுக்கு முன்பாக பாலை நிறுத்தியவுடன் ஆர்த்தடிஸ்ங்கிறது ஒரு வகையான கடுமையான மூட்டு வலி. என் ஆசிரியர் வெங்கடேசனுக்கு வந்து 95 கிலோ எடை, கெட்டு போய் அழுகி போன நாத்தம் எடுத்த உடம்பு. என்னது, வெங்கடேசன் உடம்பு பிணவாடி அடிக்கக்கூடிய உடம்பு. நாரி போய் அழுகி போய் இட்டு போய் வெள்ளைக்காரங்க பாடத்தை படிச்சு அழுகி போய் சாக போற நிலைக்கு போயிட்டாரு வெங்கடேசன். அதுக்கப்புறம் தான் புத்தி வருது. சரியா? ஒரு பாத்ரூம் ஸ்கேல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உடல் எடையை பார்க்கும் கருவி, எடை குறிச்சுக்கணும். பாத்ரூம் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கணும். பாத்ரூம் ஸ்கேல்னா எடை பார்க்கிற கருவி தான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இருந்தா தான் நீங்க செய்யணும். மற்றும் ஒரு செரமிக் கேண்டில் ஃபில்டர் வாங்கி வீட்டு வைத்துக் கொண்டு நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது. நாள் ஆக 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 நீங்க நீர் உணவு பழக்கத்தை பின்பற்றினாவே பசி போயிடும். நீங்க நீர் பழக்கத்தை பின்பற்றிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்க, 2-3 நாள் சிரமமா இருக்கும். 2-3 நாள் சிரமம் இருக்கும். அப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம், 2 வேளை கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஏதோ ஒரு சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். அதற்கப்புறம் தொடர்ந்து நீங்க செய்ய 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 அந்த பசி தானாவே என்ன ஆகும், அதுலதான் நீங்க வெற்றி அடைகிறீங்க. அப்ப இயற்கையாகவே அந்த நோயை குணமாக்குற தன்மை, எப்படி பசிக்கு வேலை கொடுக்கலையோ உனக்கு நோய் நீங்க ஆரம்பிச்சிருக்காது. அந்த பசியை நீங்க அமைதிப்படுத்துறீங்க, அந்த பசியை நீங்க தூண்டல. பசியை என்ன பண்ணல, தூண்டல. இதான் சொல்லுவாரு, பசியை ஆற்ற வேணும் பாரு. இப்ப பசியை தூண்டி விட்டுறான். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். பசியை ஆற்ற வேண்டும், பசியை அமைதிப்படுத்த வேண்டும். இப்ப வந்து ஒரு தண்ணி சூடா இருந்தா ஆத்துறீங்களா இல்லையா? தண்ணி சூடா இருந்தா இங்க இருந்து அதுக்கு மாத்துறீங்க, அதுக்கு இருந்து இதுக்கு மாத்துறீங்க. எதுக்கு, ஏன் அப்படி மாத்துறீங்க சொல்லுங்க பாக்கலாம். அவருடைய வெப்பநிலை குறைவதற்காக, அந்த தாக்கத்தை குறைவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக. என்னது? ஆமா, 10 தடவை அமைதிப்படுத்த ஆயிரும். நீங்க 10 தடவை ஆத்திட்டே இருங்க, அந்த தண்ணி என்ன ஆயிரும், கூலிங் ஆயிடும், அமைதியிடும், அதான் நியூட்ரல் ஆயிடும். இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அமைதிப்படுத்துன்னு சொன்னா என்ன பண்ணிட்டான்னா பசிக்கு உணவு போட்டு விட்டான். அதாவது வாதத்துக்கும், வாதம் என்கிற மரணத்தை தெரிகின்ற வாதத்துக்கும், மரணத்தை தெரியும் பித்தத்துக்கும், மரணத்தை தெரியும் கபத்திற்கும் உணவு போட ஆரம்பிச்சுட்டான். எது போட ஆரம்பிச்சுட்டான்? உணவு போட ஆரம்பிச்சு கெடுத்துட்டான். உணவு போட்டு அவனுக்கு கொண்டு போடுது. உணவு போட்டு என்ன பண்ணுது, உடனே கொல்லாம படிப்படியா சித்திரவதை பத்தி கொண்டுது. படிப்படியாக சித்திரவதை, ஸ்லோ பாய்சன் போல நம்மள கொண்டுட்டு இருக்கு. இதுதான் விஷயமே. இது வெளிநாட்டுல இருக்கிற வெள்ளைக்கார முண்டங்களுக்கோ, அமெரிக்க முண்டங்களுக்கோ, ஐரோப்பிய முண்டங்களுக்கோ, இங்கிலாந்து முண்டங்களுக்கோ தெரியாது. நாமளும் அந்த முண்டத்தை நம்பிதான் வீணா போனோம். அந்த குருட்டு முண்டத்தை நம்பி இனியர் முண்டமும் ஏமாந்து போனான். நானும் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சு வந்தான். அந்த முண்டத்துடைய பாடத்தை படிச்சுட்டு இந்த முண்டம் அறிவில்லாத முண்டமா தெரிஞ்சிருக்கிறேன். 40 வருஷம் குட்டிச்சு விடுற முண்டமா தெரிஞ்சிருக்கிறேன். எந்த முண்டத்தை நம்பி? ஆங்கிலக்கார கல்வி முண்டங்களை நம்பி நாம ஏமாந்துட்டோம். வெள்ளைக்கார முண்டம் தானே இந்த கல்வி. வெள்ளைக்கார முண்டம், வெள்ளைக்கார முண்டத்தை நம்பி நான் 40 வருஷம் குட்டிச்சவரா இருந்திருக்கேன். எத்தனை வருஷமா? 40 வருஷம். 40 வருஷம் குட்டிச்சவர முண்டமா இருந்திருக்கேன். அப்புறம் தான் உண்மையான ஒரு முண்டத்தை சந்திக்க போனோம். அந்த முண்டம் தான் அறிவுள்ள முண்டமா இருந்தது. அந்த முண்டம் தான் வெங்கடேசங்கர் முண்டம். அது அறிவுள்ள முண்டம். அறிவுள்ள மனிதன், அறிவுள்ள மாமனிதன் மாறிட்டாப்ல. அப்புறம் தான் தெரியும் அறிவுள்ள மாமனிதனா மாறிட்டாப்ல. அவரை சந்திச்சு நீங்க இப்ப அறிவுள்ள மாமனிதனா இருந்து உலகுக்கு கல்வியை தந்துட்டுறீங்க. ஓகே, தேங்க்யூ. அது என்ன படிச்சு ஒழுக்கமா மருத்துவத்துக்கு கட்டணம் வாங்குற மாதிரி இப்ப மருத்துவத்துக்கு கட்டணம் போடுறேன். அவன் நோய் இல்லாத மருத்துவத்துக்கு கட்டணம் வாங்குறான், நான் நோய் நீக்கிற மருத்துவத்துக்கு கட்டணம் வாங்குறேன்.
நோயை நீர்க்க முடியாததுக்கு 5 கோடி 6 கோடி வாங்குறாங்க. நோயே தீர்க்க முடியாது, அதுக்கு 2 கோடி ரூபாய் கட்டணம் கட்டி மருத்துவம் படிக்கிறாங்க. நோயே தீர்க்க முடியாது, நோயை தீர்க்க முடியாததுக்கு பணம் கட்டுறான். ஆனா நோய் தீரணுன்றதுக்கு கிட்ட கூட வர மாட்டேங்கிறான், பயந்து ஓடுறான். அப்பதான் என்ன பண்றோம்னா இனிமேல் வந்துதானே கிட்னி செய்வாங்க செத்தாலும் நிறைய சாவேன், பேர். நான் வந்து இது மாதிரி வாயை கட்டி உடம்ப காப்பாத்திக்க மாட்டேன், உயிரை காப்பாத்திக்க மாட்டேன்னு வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அப்படிப்பட்ட உலகமா அது இருக்குது. ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க வந்து சொற்ப வாழ்வு வாழ்ந்தா போதும். நாம வந்து நமக்கு வந்து சின்ன பணம்ங்கிறது சின்ன தேவையில்ல. வருஷத்துக்கு 2 பேத்துக்கு சொல்லிக் கொடுங்க. வருஷத்துக்கு ஓகே, ஓகே. தேங்க்யூ. வருஷத்துக்கு 2 பேர் போதுங்க. ஓகேங்க ஐயா. உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் கிராமத்துல. 2 பேத்துக்கா முடிஞ்சு போச்சு. 2 லட்சம் ஆச்சு வச்சுட்டு கம்முன்னு இருக்கேன். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வருஷத்துக்கு 2 பேத்துக்கு குணமாக்குனா போதும். நானும் அப்படித்தான் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து மாசத்துக்கு ஒரு ஆளு எய்ம் வச்சிருக்கிறேன். 12 மாசத்துக்கு 12 பேர் அவ்வளவுதான். 12 நோயாளிகள் குணமாக்குறேன் அவ்வளவுதான். எங்கிட்ட நிரந்தரமா மாணவனா இருக்கணும்னா அவனுக்கு 2 லட்சம் ஃபீஸ். அதை வச்சுட்டு நானு நோயை மட்டும் நீக்கணும்னா 20,000 ஃபீஸ். அதுல ரெடியா இருக்காங்க. இப்ப 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க பணம் கட்ட ரெடியா இருக்காங்க. காலையில பேசியாச்சு. ஐயா கடுமையான சக்கரை நோய் அப்படின்னாங்க. நீங்க 100 ஆண்டுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன். இல்லைங்கிறேன். நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு 2 நாள்ல வரப்போறாங்க அவங்க. வந்தாலும் ஒரே மாசம் தான் சொல்லி தருவேன். 1 மாசம் சொல்லி தருவேன். அதுக்கு மேல சொல்லி தர மாட்டேன்ட்டேன் நான். அதுக்கப்புறம் நீயே செஞ்சுக்கோ. ஏன்னா அடுத்த 2வது மாசம் நான் பணம் கேட்பேன். சரிங்க அப்படின்ட்டாப்ல. அதெல்லாம் நம்ம பேசித்தான் சரி பண்ணணும். பேசித்தான் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க டெலகிராம்ல பேசுங்க. அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு உங்க கருத்தை நிதானமா பதிவு செஞ்சு அனுப்புங்க. அது ஒத்துக்கிட்டா சொல்லிக் கொடுங்க. யாருக்கும் இலவசமா சொல்லி தராதீங்க. இலவச வகுப்பு எடுக்கலாம். ஆனா நேரடியா பயிற்சி யாருக்கு இலவசமா சொல்லி தராதீங்க. புரியுதா? ஓகேங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இங்கேதான் உங்களுக்கு மான மரியாதை போயிடும். மான மரியாதை ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இருக்கிற மானமும் கப்பல் ஏறிடும். அந்த வேலையில ஏன்னா இது வேலை வாய்ப்பு. இது 7ஆம் பாடத்துல வேலை வாய்ப்பை உருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்ப வேலை வாய்ப்பு உருக்கணும்னா வேலை செஞ்சா பணம் வரணுமே இல்லையா? ஆமாங்க ஐயா. பண்டமாற்று வரும். அந்த காலத்துல வேலை செஞ்சா பண்டமாற்று கொடுப்பாங்க. ராகி கொடுத்து கம்பு வாங்குவோம், கம்பு கொடுத்து ராகி வாங்குவாங்க. இன்னைக்கு கரன்சி வந்துருச்சு, மானங்கிட்ட கரன்சி வந்துருச்சு. நான் போய் இப்ப சுமண்ட் போய் எனக்கு வந்து 10 கிலோ மூட்டை கொடுனா 10 கிலோ நெல் மூட்டை கொடுனா நீங்க கொடுப்பீங்களா? முடியாது. நிச்சயமா, நிச்சயமா. சாத்தியம் இல்ல. அந்த காலத்துல பண்டமாற்று தான் இருந்தது. அது ஒழிச்சாச்சு. சரியா? இன்னும் தண்ணி தாங்க கொடுக்கணும். உணவு கொடுக்கூடாது, தண்ணி தான் கொடுக்கணும். சரி. நாள் ஆக ஆக நீருணவு பழக்கத்தை மதியம் வரை நீட்டுங்கள். அப்புறம் 9 மணி சொன்னாரு, அப்புறம் 10 மணி சொல்றாரு, அப்புறம் மதியம் வரை 12 மணி, மாலை வரை என்று உங்க அப்படியே மெல்ல மெல்ல சௌகரியப்படி ஒரு நாளைக்கு 12 மணிக்கு குடிக்கிறீங்க, முடிச்சுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 3 மணிக்கு முடிக்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து எந்த கடிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்புல நிரந்தர கடிகாரம் எதுவும் கிடையாது. நம்ம உடம்புல நிரந்தர கடிகாரமே கிடையாது. இப்ப 8 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றான், ஒருத்தர் 9 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றான், ஒருத்தர் 10 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்றான். யாரும் சாகிறது இல்லை. யாருமே சாகிறது கிடையாது. 8 மணிக்கு சாப்பிட்றவங்க செத்து போறது இல்லை. 9 மணிக்கு சாப்பிட்ற யாரும் சாகிறது இல்லை. 10 மணிக்கு சாப்பிட்றது யாரும் சாகிறது இல்லை. 10 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் சாகிறது இல்லை. அப்படி உண்மையாலுமே 8 மணிக்கு சாப்பிடல ஒருத்தர் செத்து போறன்னு உலகத்துல எவனும் உயிரோட இருக்க முடியாது. 8 மணிக்கு சாப்பிடலன்னா ஒருத்தர் செத்து போயிடுவானா? உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேளா வேலைக்கு சாப்பிடு. என்னது இது? எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. எவ்வளவு ஒரு விபச்சாரத்தனம் இல்லையா? வேளா வேலைக்கு தின்னா. வேளா வேலைக்கு எதை திங்கிறது? வேளா வேலைக்கு தண்ணீர் அருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். வேற வேலைக்கு தின்னுனா எதை திங்கிறது? அதான் கேள்வி. என்னை கெடுத்ததே எங்க அப்பா தானே, என்னை கெடுத்ததே எங்க அம்மா தானே. ஐயா அவங்க அறியாமல சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா. அவங்களுக்கு உங்களை மாதிரி தெரிஞ்சுதா ஏங்க ஐயா? முட்டாள்னு தானே சொல்லணும். அப்புறம் அறியாம அப்புறம் என்னை ரிப்பேர் பண்ணது அவங்க தானே. எல்லாம் சொல்லித்தான் ஆகணும். சரிங்க, ஓகேங்க. நீ மட்டும் ஒழுக்கமானு கேட்டா நான் சொல்லுவேன்ல, எங்க அப்பான்னு முட்டாள் தான். எங்க அப்பா சமாதி அடைஞ்சதை ஒத்துக்கிறேன், எங்க அம்மா சமாதி அடைஞ்சதை ஒத்துக்கிறேன். அல்ல நோயில் தானே செத்து போனாங்க. நோயில செத்த முட்டாள் தானே. யாரா இருந்ததா என்ன?
கரெக்டுங்க ஐயா. உங்களை மாதிரி ஆசிரியரை கொடுத்துட்டு போயிட்டாங்களா ஐயா? இயற்கை விதியை கரெக்டா எங்களுக்கு சொல்றீங்க. வந்து உங்களை மாதிரியான ஆசிரியரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல வேளை அவர் சிந்திச்ச கருத்தாச்சு. வெங்கடேசன் சிந்திச்சு சுயமா கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு 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 நேரடி குரு யாரும் கிடையாது. நேரடி குரு எனக்கு மட்டும்தான் நேரடி குரு. நிச்சயமா நிச்சயமா. இனிமேல் அதுல வாய்ப்பே கிடையாது. சரியா? அவர் சுயமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வர்றாங்க. அதனால எழுதி கொண்டு போயிட்டாரு இந்த கர்ணம். சரி, முடிச்சுக்கலாங்க. நாளை இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் மாலை வரை என்று உங்கள் சௌகரியத்தை நீட்டிக் கொள்ளுங்கள். உங்களை ஒரு நாள் கூட முழுப்பட்டினி போடவில்லை. முழுப்பட்டினி கிடையவே கிடையாது. முழுப்பட்டினி கிடையவே கிடையாது. உணவு கொடுத்து எளிய நீரின் மூலம் நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். தேங்க்யூங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. முடிவுக்கு வரும் பொழுது ஒரு அதாவது மாலை அப்படியே நீரினோட முடிவுனா ஒவ்வொரு நாளும் மாலையில முடிச்சுக்கிறோம். ஒவ்வொரு நீரிணவு முறைனாவே இந்த மாலை ஒரு வேளை கட்டாயம். நான் ஏற்கனவே பல 4000 வீடியோலும் சொல்லியிருப்பேன். மாலை ஒரு வேளை கட்டாயம். மலச்சிக்கல் நீக்குவதற்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா மலச்சிக்கல் வரக்கூடாது 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 வரக்கூடாது. சளி குறைந்த உணவு வேக வைத்த காய்கறி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மண்டையில ஏறிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியமே தவிர சுகம் முக்கியம் கிடையாது. உடம்பு நிச்சயமா நிச்சயமாங்க. இடம்பு சேர்த்து கண்டிப்பாங்க. நல்லது நல்லதுங்க. ஒவ்வொரு நாளும் நீரிடும் முறை முடிவுக்கு வரும் பொழுது ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளையும் சாப்பிடலாம். உப்பு குறைவாக போட்டுக் கொள்ளுங்கள். சில காரணங்களால் தற்காலிகமாக பழங்கள் தேவையில்லை. பின்னாட பழங்கள் வச்சுக்கலாம், இப்ப தேவையில்லை. அது பின்னாட வரும். அது பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து பயிற்சியில வந்து விவாதத்துல கலந்தாத்தான் எல்லாமே சொல்ல முடியும். சரியா? எப்ப சாதாரண உணவு சாப்பிட்றது பின்னாடிதான் புரிந்து கொள்ள முடியும். சரி, அதாவது பழங்கள் சாப்பிட்டால், அதாவது சுத்தமே செய்யாதவங்க நேரடியா பழங்கள் சாப்பிட்டா அது விஷத்தை இழுத்துட்டு வந்து மலத்தை கட்டியாக மாறிவிடும். ஏற்கனவே மலம் கட்டி கிடக்குது, இதுவும் சேர்த்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தா மாறிடும் வாய்ப்பு இருக்கிறதுனால தற்காலிகம் வேண்டாம். நன்கு சுத்தமாய் ஒரு 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் வாயிலிருந்து பிணவாடை போயிடணும். வாயிலிருந்து மலநாத்தம் போயிடணும். வாய் எடுத்து பார்த்து அந்த குசு நாத்தம் வரக்கூடாது. கருமாந்திரம் அது முதல் தொலையணும். அந்த வெறுங்குடல் சுத்தம் பண்றதுக்கே 2 மாசம் ஆயிடும். என்னது? சுத்தம் பண்ணாம பழங்கள் அறிய சாப்பிடுவதனால தான் மலச்சிக்கல் ஏற்பட்டு அபாயமா ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து மரண வாயில சந்திக்கிறாங்க. ஆமா. அதே பிரிபெய்டு உடலா மாறின பிறகு பழம் சாப்பிடுகின்ற போது ஆரோக்கியம் அதிகமா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நோய்வாய்ப்படுறாங்க. சக்கரை நோய் வந்துருதா, டக்குன்னு உணவு பழக்கத்தை நிறுத்திட்டு என்கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வழியே இல்ல, பழங்களுக்கு போலாமான்னு கேட்பாங்க. மாட்டிக்குவாங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வருது. செருப்பால் அடிக்கிற மாதிரி. உடம்பு கெட்டு போகுது. எங்க கூட நல்லா தின்னுட்டே இருந்தா எப்படி நோய் நல்லா இருக்குமா? தின்னுட்டே இருந்தா ஜீரநீர் சுரந்துட்டே இருக்கும். தண்ணி குடிச்சுட்டே இருந்தா ஜீரநீர் அமைதியாகும். நீ தின்னுட்டே இருந்தீன்னு என்ன ஆகுங்க? ஜீரநீர் இருக்கும். ஜீரநீர் சுரக்க நீ சாவு ரெடி ஆயிட்டே இருக்கும். சாவு தூண்டல். அப்ப என்ன கட்டுப்படுத்த முடியாம என்ன ஆகுதுன்னா உடம்பு பூரா அமிலமா மாறிடும். கேஸ் ஏறிடும். அமிலவாய் ஏறிடுமா? என்னடா திங்கலாம் எதை திங்க? அப்புறம் அப்பதான் தெரியும், ஓ பழங்கள் திங்கலாம். செட்டாங்க நேர மலச்சிக்கல் வந்துடும். நேரம் நிறைய மலச்சிக்கல் ஆயிடும். அவ என்ன நினைக்கிறான்னா பழங்கள் எங்க கம்மியா கிடைக்குது நான் கேட்கிறேன். ஒரு பழம் 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு ஒரு பழம் தின்னா 15 ரூபாய்க்கு விற்குது. எங்க போவ? ஒரு ஆப்பிள் 200 ரூபாய்க்கு விற்குது. எங்க போவ? என்ன திம்ப? பழங்களை சும்மாவான்னு கேட்கிறேன். பழங்களை எங்க கம்மியா கிடைக்குது கேட்க. எந்த பழம் சும்மா கொடுக்குறாங்க? எங்க அரிசி சோறாவும் சும்மா போட்டுறான். எங்க பழங்கள் சும்மா கொடுக்குறாங்க? எங்காவது இலவச பழங்கள் வழங்கும் விழா எங்க இருக்கான்னு பாருங்க. கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி பழங்களுக்கு போவீங்க? அங்கேயும் மாட்டிக்கிறான். தீந்தாவன். என்னது? பழக்கடல பழத்துக்கு விலை கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். 150 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் பழங்கள் கிடையாது. 150 ரூபாய் கீழே கம்மியெல்லாம் 1 கிலோ பழம் 150 ரூபாய் கம்மியா எதுவும் வாங்கிட முடியாது. இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா கண்டிப்பா சொல்லுங்க அந்த பாயிண்ட் தான். சொல்லுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டா கண்டிப்பா மலச்சிக்கல் வரும். நன்கு சுத்தமானதுக்கு
பிறகுதான் நீங்கள் பழங்கள் நன்கு சுத்தமாறதுக்கு 6 மாசம் ஆயிரும். அது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசம். அதாவது இந்த பெருங்குடல் மலத்தை எடுப்பது இந்த வாய்நாத்தம் போறதுக்கு 2 மாசம் ஆகும். இந்த மழை வாடை 2 மாசம் ஆயிரும். வாய்நாத்தம் இந்த மழை நாட்டுற கருமம் காலங்கள்ல குசுநாத்தம் அடிக்குது. அந்த குசுநாத்தம் போறதுக்கு 2 மாசம் ஆகும். உடனே மழை மாத்தான மாதிரி கிடக்குது. என்ன காரணங்கய்யா இது? பழங்கள் வந்து உடல் அசுத்தமா இருக்கும்போது மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய காரணங்கள்? அது வேகமா எடுத்துட்டு வந்து அது வேகமா எடுத்துட்டு வந்து அது வெளியேறும். வேகமா எடுத்துட்டு வந்து வெளியேறணும். இங்க அடைச்சிருக்கனால இது அடைச்சிருக்கு. விஷத்தை சாக்கடை மாதிரி. வேகமா எடுத்துட்டு வரும். பழங்கள் சாக்கடை மாதிரி அடைச்சிக்குது. வெறும் பழம் வர்றது இல்ல. பழம் என்ன வந்து விஷத்தை வேகமா எடுத்துட்டு வருது. சரிங்க சரிங்க. அசுத்தத்தோட இழுத்துட்டு வருது. அசுத்தத்தை இழுத்துட்டு வரும்போது இங்க அசுத்தம் இறுகி நிக்குது. இங்கேயும் அசுத்தம் நிக்குது, அங்கேயும் அசுத்தம் வருது. அப்ப 2 அசுத்தம் சேர்ந்துக்குது. என்னது? 2 அசுத்தம் சேர்ந்து ஆளை கொண்டு பிளாக் ஆகுது. சரிங்க சரிங்க. புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க. நன்றி. நல்லது நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.